ஹலோ 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 ஹலோ. ஸோ எனது நாட்டம் எல்லாம் எப்படியாவது இந்த கீச்சு குரலுக்கு ஒரு மருத்துவம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று மனதில் இருந்தது. ஒரு நாள் ஒரு வயதான அம்மா வந்து ஒரு பேரனை கூட்டிட்டு வந்தாங்க. 10 வயது இருக்கும். அவருக்கு குரட்டை. 10 வயசு 15 வயது வரை நம்ம எல்லாருக்குமே ஒரே குரல் தான். அது குழந்தை குரல் அல்லது பெண் குரல். இது எப்படின்னா, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கமலஹாசன் இளைஞனாக இருந்த போது பின்குரல் கொடுத்தது ஆணா பெண்ணா? பெண் தான். அப்பாவும் நீயே அம்மாவும் நீயே நீ பாடினது டி.எம். சௌந்தரராஜன் கிடையாது. அந்த காலத்து ஒரு பெண் பாடகி. சோ நம்ம எல்லாருக்குமே குரல் உடையது வர பெண் குரல் தான். இந்த அம்மா சொன்னாங்க, அவனுக்கு குரட்டை வரும்போது குரல் ஆம்பளை மாதிரி குரல் வருது அப்படின்னாங்க. சோ இதுதான் எனக்கு வந்து ஒரு ட்ரிகரிங் மெக்கானிசமா இருந்தது. என்னடா, குரட்டை வரும்போது பையனுக்கு ஆண் குரல் வருகிறது. சோ நானே மிமிக்ரி பண்ணேன். சோ நானே கண்டுபிடித்தது அடித்தொண்டையில் பேசினால் பெண் குரல். ஹலோ ஹலோ ஆண் குரல். குரல் உடைவதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மகரக்கட்டுன்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே 15 வயசுல குரல் உடையும். குரல் உடைஞ்சதுன்னா எல்லாமே நமது ஆங்கிலத்தில் ஒக்கல் கார்டுல தான் லென்த் ஆகுது. அதனாலதான் ஆடம் சாம்பிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால குரல் உடையாதவங்களுக்கு பையமாறு கீச்சு குரல்ல பேசினா அல்லது பெரியவருக்கு கீச்சு குரல்ல பேசினா ஓக்கல் கார்டுல ஆபரேட் பண்றாங்க. ஆனா அது 50% தான் சக்சஸ் சொல்லிடுறாங்க. சோ நான் என்ன நினைச்சேன்னா, குரல் உடையிறது வந்து அடித்தொண்டையில் உள்ள குரல் மேல் தொண்டைக்கு செல்கின்றது. நல்லா இருக்கியா? சோ ஒருவரை மேல் தொண்டையில் பேச வைக்கணும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம். அண்ணாக்கில் மருத்துவம் கண்டேன். இது சொல்லிக் கொடுத்தது தொல்காப்பியர், திருக்குறள். அண்ணாக்கினுள்ளே அகண்ட வழிகாட்டி புண்ணாக்கி என்னை குலைத்தது அப்படின்னு சொல்றாங்க. மௌனியாய் கல்வோர் மலராது இருந்தாயே மௌனம் இது ஆகுமோ, என் வாயில் மண்ணை போட்டு என்பதை படைத்தது. அதாவது அந்த காலத்திலே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வாயில கூழாங்கல்ல போட்டு பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு சமுதாயம் அதை ஒத்துக்கொள்ளாது. அது ஒத்துக்கொள்ள வைக்கணும் அப்படின்னு தான் நான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்காகவே இன்னைக்கு உலக அளவில் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கிற 1650 கேஸ் கீச்சு குரல்ல சரி பண்ணியிருக்கிறேன். நீங்களும் எவ்வளவோ இஎன்டி டாக்டர் உங்க வீட்டு பக்கத்துல இருப்பாங்க. அவங்ககிட்ட இதை கேட்டா அப்படியெல்லாம் கேஸே கிடையாதுப்பாங்க. ஆல்மோஸ்ட் வாரத்துக்கு 2 கேஸ் வர்றாங்க கீச்சு குரல் பயமாறு. அமெரிக்காவில் வந்து வந்திருக்காங்க, ஒயிட்ஸே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் சரி பண்றேன். ஆனா இந்த உலகம் வந்து இன்னும் ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. அண்ணாக்களை தான் அந்த வார்த்தை வருது அப்படின்னு. இதுக்கு பேரு பியூபர் போனியா. பியூபர்டி டைம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகாம இருக்கிறது. பியூபர் போனியா. இது 300 வருஷத்துக்கு முன்னால தான் இந்த பேரை கொடுத்தாங்க. ஆனா ஔவையார் என்ன சொன்னாங்க தெரியுமா? அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு
பேடு நீங்கி புறத்தில் இருக்குது. குருடு, செவிடு, பேடு. பேடுனா என்ன அர்த்தம்னா இந்த வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்காரு, வீரம் இல்லாத இளைஞர்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுவா அர்த்தம் இல்ல, பெட்டை தன்மையுடைய குரல். அந்த காலத்திலேயே அவையாரே இந்த நோயை பதிவு செய்துட்டாங்க. இப்போ 300 வருஷத்துக்கு முன்னால்தான் பீபர் ஹோனியான்னு பெயர் கொடுத்திருக்கிறாங்க. அவையார் என்னைக்கு பெயர் கொடுத்தாங்க? அந்த காலத்திலேயே பெயர் கொடுத்துட்டாங்க. இது ஒரு நோய் கிடையாது. இந்த கீச்சு குரலை சரி பண்றது இன்னைக்கு இந்த கீச்சு குரல் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. எப்படின்னா வோக்கல் கார்டு பேரலிசிஸ் கேஸுக்கும் இருக்குது. வோக்கல் கார்டு பேரலிசிஸ், பார்க்கின்சனிசம், டிமென்ஷியா, ஓல்டேஜ். இதுக்கும் நாங்க கொண்டு வர்றோம். இது ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமா இப்ப கொண்டு வர்றோம். எனக்கு கீழே 4 ஸ்டூடெண்ட் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹெச்டி பண்றாங்க. அவங்ககிட்ட 1500 பிபர்போனியா வாய்ஸ் கொடுத்திருக்கிறேன், 30 பேரலிசிஸ் கேஸ் கொடுத்திருக்கிறேன், 30 பார்க்கின்சனிசம் கொடுத்திருக்கேன், 30 டிமென்ஷியா கேஸ் கொடுத்திருக்கேன். இந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ ஏஐல போடுறாங்க. இந்த ஏஐல ஒரு ஆப் பண்றாங்க. அந்த ஆப் எல்லாம் இன்னும் வரல. அந்த ஆப் நீங்க நான் இன்வேசிவா பேசினா போதும். ஏர்லி கேஸ் ஆஃப் டிமென்ஷியா, ஏர்லி கேஸ் ஆஃப் பார்க்கின்சனிசம், ஏர்லி கேஸ் ஆஃப் பேரலிசிஸ். இது பிளட் எடுத்து செய்யறது இல்ல, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஏஐல. அது வெற்றிகரமா வந்தாதான் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுவாங்களோன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அடித்தொண்டையில பேசுறது அவையார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவன் தமிழர்கள் இது மாதிரிதான் ஏதாவது புலம்பிட்டு இருப்பான்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு கூட நம்ம எல்லாருமே தெளிவா பேசணும் அப்படின்னா அடி வயதுல இருந்து பேசணும். இது பெர்னாலிஸ் பினாமினன் ஒண்ணு. நான் ஹங்கேரிக்கு போனேன், ஒரு அறிவியல் மாநாடு. முதல்ல ஸ்பீச் வர்றதுக்கு நியூரோமஸ்குலர் தியரின்னு ஒரு தியரி இருந்தது. நம்ம பேசுவது மூளைக்கு போனோம், மூளையிலிருந்து இன்ஃபர்மேஷன் வந்த உடனே வோக்கல் கார்டுக்கு போய் அதில் வேறுபடும் அப்படின்னாங்க. பெர்னாலினி ஒரு இஎன்டி டாக்டர் ஹங்கேரி, அவனுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. பிரெயினுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டியது இல்லை, வோக்கல் கார்டுல வைப்ரேஷன் வந்தாலே போதும் குரல் வருது அப்படின்னா. நாங்க 40 பேர் போனோம் ஹங்கேரிக்கு. உலக அளவில் இருந்து பெர்னாலி வந்தார். குரல் உண்டு பண்ணுவதற்கு எப்படி மூளைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டியதே தேவையில்லை அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் எடுத்துட்டு நடுவில் ஊதுறான். ஊதுனா என்ன ஆகும்? பிரியும். பிரியும் மேடம் சொன்னதுனால மேடத்துக்கு நோபல் பரிசு கிடையாது. ஏற்கனவே இருக்கிற காத்து போகிறதால வேக்யூம் கிரியேட் ஆயிடுது. Because of that நோபல் பிரைஸ் கிடைக்கும். நமக்கு என்ன தோணுது, இதுக்குள்ள காத்து இருக்குதுன்னா பிரிஞ்சிருது. நான் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறேன். புல்லட் ட்ரெயின் சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு போகுது. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பார்டர்ல நின்னோம்னா ட்ரெயின் நிக்காது. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல நான் பார்டர்ல நின்னா என்ன செய்யும்? உங்களுக்கு இன்னும் ஒரு நோபல் பரிசு கிடைக்காது. பார்டர்ல நின்னா என்ன தள்ளிடுங்கிறாங்க. என்ன தள்ளுமா? You will be sucked inside. That is the Bernoulli's phenomenon.
அதனாலதான் பக்கத்துல போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பெர்னாலிஸ் பினாமினா. இப்போ ட்ரெயின் நம்ம கார்ல வேகமா 120 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கோம். ஹைவேஸ் நடுவுல ஒரு பாம்பு இருக்குது. என்ன செய்யலாம்? நம்ம நிப்பாட்டுனா காரு ஜம்ப் ஆயிரும். நேரே போனா அந்த பாம்பு செத்து போகணும்னு நினைக்கிறோம். பாம்பு என்ன ஆகும்? It will be sucked inside if some hole is there in your car. சரி சார், நீங்க சொல்றது பயங்கரமா தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு அவ்வளவு ட்ரெயின்லயும் பாம்பா தானே இருக்கணும். ஏன்னா ரயில்வே ட்ராக்ல ஃபுல்லா காட்டுக்குள்ள பாம்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரயில்வே ட்ராக்ல பாம்பே வராது. ஏன் வராது? நம்ம வீட்டிலே இந்த கேட்ல மாடு வராதுன்னா என்ன செய்யறோம்? ராட்ஸ் போடுறோம் அல்லது கல் போட்டாலும் போதும். இதே மாதிரிதான் எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குது. எலக்ட்ரிக் போஸ்ட்ல சுத்தி சுத்தி கல்லா இருக்கும். அங்க வந்து ராப்டைல்ஸ் எல்லாம் போக முடியாது. பாம்பெல்லாம் போயிட்டு மேல போய் ஷார்ட் சர்க்கியூட் ஆனா நம்ம வீட்டுக்கே கரண்ட் வராம போயிடும். இதுதான் அந்த மந்திரம். சோ இந்த அளவுக்கு பெர்னாலிஸ் போனோம்னா அட்ராக்ஷன் ஆச்சுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அடி வயிற்றுல இருந்து காத்து வரணும் அப்படின்னா லோக்கல் காரணம் ஒன்றும் பிரெயின்கெல்லாம் வேண்டாம். அடி வயிற்றுல இருந்து காத்து வந்தாலும் போதும். அவங்க எல்லாரும் கை விட்டாங்க. எனக்கு கண்ணீரா வந்தது. பேசுவதற்கு அடி வயிற்றுல இருந்து காத்து வரணும்னு சொன்னது யாரு? குந்தி முதலாம் மத்து வழி தோன்றி தலையில் மடத்திலும் நெற்றில் இழைத்து பள்ளிகள் நாக்கு மூக்கு அன்னம் உள்பட என்பதன் இல்லையா? தொல்லுக்கு இலக்கியம் கண்டவர் தொல்காப்பியர். அவன் எப்படி தொழில் சென்று போனான். ஆனா நம்ம படிக்கலையே. குரல் உருவாவது எப்படின்னு தொல்காப்பியத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒட்டி முதலாம் மொட்டி வழி தோன்றி தலையில் மடத்திலும் நெற்றில் இழைத்து பள்ளிகள் நாக்கு மூக்கு அன்னம் உள்பட என்பதன் இருந்து எழுப்பாகும். அடி வயிற்றிலிருந்து காத்து வந்தா போதுன்னு சொல்றவனுக்கு நோபல் பிரைஸ். நானா இருந்தானா அந்த நோபல் பிரைஸை பிடிக்கி தொல்காப்பியில் இது என்ன? இந்த இதை நான் எப்படி வெற்றி பண்றேன்னா, ஒரு பாடகர் ஹை பிச்சில் போகும்போது பிசுறுதலை பிரிவென்ட் பண்றதுக்கு என்ன செய்வாரு? பாடகர் பாடும்போது கைப்பிட்டு போனா பிசுறும். கையை தூக்கிடுவார். எல்லாரும் கொஞ்சம் எதிர்க்கலாமா? பயிற்சி ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே நம்ம நல்லா பேசணும் தான் பாடகர் மாதிரி. மேல போதா இல்லையா? யுவர் வாய்ஸ் போதா இல்லையா? யார் ஒருவர் கையை அசைத்து பேசிக்கொண்டே பாடிக்கொண்டே இருந்தார்கள் என்றால் 2 மணி நேரம் 4 மணி நேரம் பேசணும். கையை இறுக்கிக் கொண்டு பேசினால் அரை மணி நேரத்துக்கு நேரம் பேசவே முடியாது. ஏன்னா வோக்கல் கார்டு இன்ஜூர்ட். ஹலோ சொல்லுங்க. ஹலோ 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 ஹலோ. நமக்கு முதல் பயிற்சி நல்லா பேச்சு வர வேண்டாம், லிப்ட்ரில் பண்ணணும். கடவுள் இயற்கையா கொடுத்தது. வோக்கல் கார்டை நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி டேமேஜ். அந்த குரல் விட்டுதான் போகும். உதவை யூஸ் பண்ணா கிடையவே கிடையாது. இது டயர்ட் ஆகாது. நாக்கும் அதே மாதிரிதான் டயர்டே ஆகாது. டயர்டாகி போகும். கையை ஆட்டி போட்டு பேசணும். ஆட்டி போட்டு இன்னொரு காது சரியா கேட்கணும்னா கூட
உடல் மொழியால அவன் கூப்பிடுறானா போச்சு விடுறானான்னு தெரிஞ்சு போகும். ஸோ நம்ம ஏஜானவங்களுக்கு நம்ம எல்லாரும் நினைப்போம் காது நல்லா கேட்குது அப்படின்னு. கண்டிப்பா நல்லாதான் கேட்குது, சந்தேகம் இல்லை. பட் அதை மெஷர் பண்ணாதான் தெரியும். ஸோ இதுக்காகவே இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருக்கும் ஆடியோகிராம் இருக்குது. நம்ம பிளட் டெஸ்ட் எப்படி பண்றோமோ அதே மாதிரி ஆடியோகிராம் பண்ணிவிடுவோம். அதுபோல குரலையும் மெஷர் பண்றோம். நாங்க ஃப்ரீக்வன்சி இந்த பியூபர்ஃபோனியா பையன்மாரெல்லாம் மன உளைச்சல் ஆகி அவனுக்கு பியூபர்ஃபோனியா வாங்கி அவன் அப்செட் ஆயிருப்பான். அப்போ அதுக்கு ஒரு மெஷர் பண்ணணும். இந்த ஃப்ரீக்வன்சி மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒரு மிஷினே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஃப்ரீக்வன்சி மெஷர்மெண்ட் நான் தான் கண்டுபிடிச்சது கிடையாது, இன்னமும் இருக்குது. ஆனா பழக்க வழக்கத்துல இல்லை. இப்போ எல்லா இஎன்டி டாக்டர்ஸும் ஸ்பீச் தெரபிஸ்டும் இந்த ஃப்ரீக்வன்சி மிஷினை வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கொண்டு வர முடியுமா இல்லையான்னு தெரியல. நாங்க வந்து முயற்சி பண்ணணும், இன்னும் முயற்சி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பையன்மாருக்கு இவ்வளவு பையன்மாரும் ஏன் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா, இப்போ 1500 மேல கேஸ் ஆச்சுக்கு காரணம் என்ன? அவன் வந்த உடனே புக்கில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஹார்மோன் டெஸ்ட் பண்ணணுங்கன்னு எழுதினாங்க. ஒரு ஆளுக்கு ஹார்மோன் பண்ண முடியுமா, டெஸ்ட் பண்ண முடியுமா? நான் இன்னைக்கு கல்யாணம் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த கேர்ள் வந்து சொல்லுது, நீங்க கொஞ்சம் எய்ட்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. நான் எய்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுவேனா? சார் எத்தனை ஊசி போட்டிருக்கேன் இந்த கொரோனா காலத்திலேயே 3 இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். நான் இப்ப போய் எய்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுவேனா? அம்மா நீ எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம், நமஸ்தே, என்ன விட்டுட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த பையனை வந்து நீ ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொன்னா அவன் என்ன ஆகும்? புக்கில் எழுதிருக்காங்க ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் பியூபர்ஃபோனியா, நீ முதல்ல ஹார்மோன் டெஸ்ட் பண்ணு. அப்ப அவன் என்ன பயந்துருவான். ஃப்ரெண்ட்ஸும் நீ பொம்பளையான்னு கேட்கிறாங்க, டாக்டரும் கன்ஃபார்ம் பண்றாரு. இவருக்கு உடனே அந்த குரலை மெஷர் பண்ணி காணிப்பேன், உனக்கு எல்லா ஓக்கல் கார்டும் நல்லா இருக்கு ஐயா, குரல் மட்டும் உடையில. அவன் உடனே நம்மகிட்ட சரண்டர் ஆயிடுறான். ஐயா நீங்க தான் இது சரியா சொல்லிருக்கீங்க. என்னமோ வந்து நான் வந்து ராமச்சந்திரன் சொன்னு நினைக்கிறேன், 4 பையமாரு ஆப் பண்றாங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இந்த ஃப்ரீக்வன்சி ஒரு ஆப் பண்ணி ஒவ்வொரு கையிலையும் அந்த ஃப்ரீக்வன்சி வரும்போது நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஸோ இதுதான் இப்போ இன்னைக்கு ஓல்ட் ஏஜ், பார்க்கின்சன்ஸ், டிமென்ஷியா, இதுக்கு எல்லாமே நாங்கள் முயற்சி பண்றோம். அந்த வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணும்போது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததாக நாங்கள் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையுமே 4 முதல் 6 வரை இலவசமா வாய்ஸ் அசஸ் பண்றோம், ஹியரிங் அசஸ் பண்றோம். அடுத்தால வர்த்தைக்கும் தலைச்சுற்றல் மயக்கம் அதுக்கும் அசஸ் பண்றோம். இந்த 3க்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே மாலை வந்து 4 இருந்து 6 வரை இந்த ஹாஸ்பிட்டல்ல இலவசமா பண்றோம். அப்புறம் ட்ரைனிங் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஒரு நோய் வராம தான் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அசஸ் பண்ணி காது கேட்கறதுக்கும் மெயினா இலிஸ்ட்ரேஷன் ஃபீவர் ஓபன் பண்ணாலே போகும். ஸோ இந்த சனிக்கிழமை கூட பண்றோம், வர சனிக்கிழமை கூட பண்றோம். ஆனா நீங்க வர சனிக்கிழமை எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும், இல்லையா? எல்லாரும் இருக்கிறதெல்லாம் வாங்க, இந்த பையன் இருக்கவங்க வாங்க, அன்போடு அழைக்கின்றேன். சனிக்கிழமை காலையில சாயங்காலம் 4 இருந்து கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் என் அட்ரஸ் தெரியும்படியா சார் சார் சார்
ஸோ சாயங்காலம் எனது மருத்துவமனை வந்து சிவாஜி ஏஎன்டி மருத்துவமனைன்னு பேரு. இது லாயர்ஸ் ரோட்ல ஏஜென்சி ஆபீஸ்க்கு எதிர்பக்கம் இருக்குது. ஒரு 20 பெட் ஹாஸ்பிட்டல். முதல்ல என் மகன் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து மகன் வந்து சவிதா மெடிக்கல் காலேஜ்ல ஆசிரியரா இஎன்டி மருத்துவரா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். மகா வந்து அமெரிக்கா போயிட்டா. அவருக்கு எவ்வளவு பண்ண முடியும்? ஸோ வெட்டெல்லாம் சும்மா தான் நடக்கும். பட் இந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை உங்களை அன்போடு அழைக்கிட்டு பாருங்க. இது மாதிரி நாங்க வந்து எல்லாத்துக்குமே கொரட்டை விடுறதுக்கும் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறோம். கொரட்டைக்கு பேலன்ஸ் இல்லாம போறது நிறைய பேருக்கு நமக்கு இருக்குது. பேலன்ஸுக்கு வந்து நம்ம டெய்லி நீங்க பயிற்சி செய்றீங்க. அதோடு என்ன பயிற்சி செய்யணும்னா, பேலன்ஸுக்கு என்ன பயிற்சி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? கோயிலுக்கு போனாலே சரியா போகும். கோயில்ல போய் அந்த காலத்துல பேலன்ஸ் இருக்குன்னா நயக்ரா கிராஸ் பண்ணதுக்கு என்ன செய்தாங்க? கயிறு கட்டிக்கிட்டு ஒரு கம்பு வச்சுட்டு நடந்தாங்க. இது தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் கூத்தாடிகள் வந்து கூத்தாடிகள் சொல்லப்படாது. கலை செல்வர்கள் கூத்தாடிகள் சொல்லப்படாது. கலைஞர்கள் கயிறு நடப்பதற்காக ஒரு கம்பு வச்சு நடப்பாங்க. இதே இதெல்லாம் நம்ம ஒய்ஃபு பெண்கள் தான் கோயில் பத்திரம் என்ன செய்றாங்க? பெரிய பேரண்ட்ஸ். இது நம்ம எல்லாரும் பழகணும். இது நம்ம செய்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா வந்து ஏதோ வயசான பொம்பளைகள் பண்ணுது, நமக்கு எதுக்குன்னு நம்ம போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு லட்டு அந்த 10 ரூபாய்க்கு வாங்கி இதுதான் இடது பக்கம் திரும்பினா நமக்கு மயக்கம் வருது, வலது பக்கம் மயக்கம் வருது. அப்ப வந்து நம்ம வந்து திரும்ப வாகாம இருக்கிறோம். அதுக்கு ஆர்த்தோ டாக்டர் போகிறோம். அவரும் செர்வைக்கல் ஸ்பான்சஸ் இருக்குன்னு ஒரு பெரிய பெரிய போட்டு கொடுக்குறாரு. இல்ல தவறு கிடையாது. இப்போ சார் இருக்காங்க, 10 சுற்றுனா மயக்கம் வரும். வருமா வராதா? சரி, ஒரு மாசம் கழிச்சு வரணும். 10 சுற்றுனாலும் மயக்கம் வரக்கூடாது. என்ன செய்யணும்? மாதம் சுற்றுக்காம ஒரு ஊசி போடணும். ஒண்ணும் வேண்டாம், மதுரைக்கு போகணும், கரகாட்டம் பழகணும். வராது. சிம்பிள். அப்போ மயக்கம் வரணும். திரும்ப வேண்டும், பழக்கப்படுத்த வேண்டும். அதான் தேவை. கரகாட்டம் பழகணும், எல்லா டைரக்ஷனும் நீங்க சுத்தணும். அப்போ மயக்கம் வராது. அங்கே நம்ம பொதுவாக செய்யறது அப்படின்னா மாடு மாதிரி பண்ணிட்டு அடுத்தால கழுகு. அது மாதிரி பார்க்கின்சன்ஸ் வர்றதுக்கு மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணது என்ன செய்யணும்? நாக்கு எக்ஸசைஸ் தான் பண்ணா வராது. ஆமா, நாய் மாதிரி பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். சும்மா இப்படி பண்றதுனால வாய் வந்து சிலருக்கு உடம்பு போகாது. அதுவும் தெரியாது. நிறைய பேருக்கு ராத்திரி வாய் போகும். இல்ல மசில் இது பண்ண பண்ண இந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆகுது. அந்த செக்ரீஷனை இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி எல்லாமே நம்ம பயிற்சி பண்றது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். வாக்கிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது கூட இது பண்ணணும். அது போலவே இந்த எதுவும் கத்தைக்கோ இருக்கிறவங்க அது மாதிரி தலையில ஒரு இதை வச்சுட்டு அந்த பேலன்ஸ்
ஸோ முடிஞ்ச அளவு சாட்டர்டே 5 மணிக்கு வாங்க. நாயேஸ்வரன் வந்து ராயப்பேட்டையில் சாயங்காலம் 4 மணி முதல் 6 மணி வரை ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நடந்துடும். ஸோ அது பியூர்லி இலவசம். 4 to 6 மாலை. நீங்க கேள்வி கேட்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா இந்த ஆராய்ச்சி எனக்கு வந்து ரொம்ப சின்ன பிள்ளையிலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வந்து சொல்லுங்க சார். எனக்கு சின்ன வயசுல இருந்தே எப்பயுமே காது ரொம்ப அரிக்கிறது. So there is a tendency to use the earbud and remove the wax. This practice is there. Though many people have tell me it's very risky. Okay. Why? Because of wax collection, huh? ஆமா. காது வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பு. காதல் அழுக்கை நாம் எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. அழுக்கு ஏன் உருவாகுது என்றால் ஒரு பஞ்சன் ஸ்மெல்ல தோல், நம்ம தோல் கெட்ட மாடதான் அடிக்கும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் காதுல பட்ஸ் போடுறது உண்டு, பழக்கத்தினால் ஏற்பட்டது. அதை நிப்பாட்டுவது பெரிய சிரமமே தவிர அந்த பட்ஸ் போடுறதுனாலே நமக்கு அழுக்கு நிறைய உள்ள ஃபார்ம் ஆகும். தலையில இப்படி ஒரு 3 நாள் இதுல சொறீங்க, 4ஆவது நாள் நீங்க ஆட்டோமேட்டிக்கா சொரிய வேண்டியது வரும். 4 நாள் இப்படி சொறீங்க, பக்கத்துல 6 நாள் கூட இப்படி சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான உறுப்பு. காது ரொம்ப சென்சிட்டிவான உறுப்பு. சிறு குழந்தைகளை குளிப்பாட்டின பிறகு தாய் தந்தையரோ அல்லது குளிப்பாட்டுவரோ கிளீன் பண்ணுவாங்க. அது அழகா காணிக்கும். அந்த இன்பம் எப்போ இருக்கும்னா ராத்திரி 2 மணிக்கு அம்மாவை எழுப்பி காதை கிளீன் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரிதான் உங்க குணமும் ஆகி போச்சு. அதை நிப்பாட்டணும். எப்படி நிப்பாட்டுறதுன்னா நிறைய டிராப்ஸ் இருக்கு. செல்வின் வேக்சால் இயர் டிராப்ஸ் 2 சொட்டு போட்டாலே ஒரே நிமிஷம் நின்று போகும். பாக்கெட்ல பட்ஸ் வச்சிருக்கு பாருங்க, அந்த டிராப்ஸை வச்சுக்கலாம். அந்த டிராப்ஸை வச்சு எடுத்துட்டு 2 சொட்டு போட்டாலே நின்று போகும். காது அழுக்குனால நமக்கு அரிப்பு வருவதே கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம். அது வரக்கூடாதுன்னு கிடையாது. இன்னும் வந்து அழுக்கை எடுக்கணுமானா எடுக்கவே வேண்டாம். ஆனா அதுலயும் ஒரு விதி இருக்குது. எப்படின்னா சிலருக்கு நேரோ கேனலா இருக்கும், அவங்களுக்கு அக்குமுலேஷன் ஆகிதான் போகும். அதை எடுக்கத்தான் செய்யணும். ஈவன் வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம எடுக்கவும் செய்வோம். ஒரு முறை எடுத்துட்டு கெனால் நல்லா இருந்ததுன்னா நீங்க டிராப்ஸ் எப்பவும் அரிப்பு சமயத்துல யூஸ் பண்ணீங்கன்னா திரும்ப வரவே வராது. மனதும் இருக்கணும். சின்ன பிள்ளைகள்னா கையை கட்டி வச்சிடலாம், நமக்கு முடியுமா? முடியாது. ஸோ இது நம்ம ஃபாலோ பண்ணணும். Suddenly I removed the pillow. The moment I was lying supine. அது எடுத்த உடனே அப்படியே சுத்துது. The entire world. அது தலை சுத்துறது கிடையாது, எல்லாமே சுத்துது சார். சுத்திக்கிட்டே இருக்கு. எழுந்தாலும் சுத்துது, நின்னாலும் சுத்துது, உட்கார்ந்து இப்படி தலையை தூக்க ஒண்ணுமே முடியல. படுத்தே இருந்தேன் சார். கண்ணை திறந்தாலும் மூடி இருந்தாலும் சுத்துது. அப்புறம் டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பீப்புள் ஆர் டேக்கன் மீ பை கார். அங்க போய் அவங்க வெர்டின் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. ஐ கண்டினியூட் ஃபார் 5 to 6 days. இது ஒரு எபிசோட். அதுக்கப்புறம் இன்னொரு முறை ஐ வென்ட் ஃப்ரம் சென்னை டு தாய்லாந்து பை ஏர். அந்த கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு இறங்கி அந்த நடக்கும்போது திரும்பி பார்த்தேன் சார், உடனே இது சுத்துது. நான் அந்த ஏர்போர்ட் அதெல்லாம் பார்க்காமலே அப்படியே உட்காந்துட்டேன். அது ஏன் சார் அப்படி ஆகுது? இதுக்கு பேரு வெர்டிகோன்னு பேரு. சும்மா இப்படி கிடினஸ் கிடையாது சார். இது எல்லாமே உலகமே சுத்தம். உலகமே சுத்தம். வெர்டிகோ 2 டைப்ஸ். நம்ம சுத்துறது அல்லது சுற்றி உள்ள உலகம் சுத்துறது. இது வந்து சாதாரண சொல்றதை விட எண்டோலிம்பாட்டிக் ஹைட்ராப்ஸ். காதில் உள்ள நிணநீர் அதிகம் ஆறுது. ஒரு சிலருக்கு இந்த சுத்தலோடு சில சமயம் காதலை இறைச்சல் கூட இருக்கும். டினிட்டஸ் சொல்லுவோம். காது இறைச்சல் காட்டலாம். ஓகே.
வந்து ஒரு ஃபோபியா ஃபார்ம் ஆகி போகும். ஃபோபியா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு சிலருக்கு தனியா ரூம்ல இருக்கிறதுக்கு பயமா இருக்கும், லிப்ட்ல போறதுக்கு பயமா இருக்கும், மேல இருந்து கீழே பார்த்தா பயமா இருக்கும், எப்பவுமே இருக்கும். அப்புறம் அண்ணா குஞ்சாலன்னு சொல்லுவாங்க, அதுல போறதுக்கு போனா செத்தே போவான்னு சொல்லுவாங்க. மேல வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட், அவ்வளவுதான். இதெல்லாம் போக மாட்டாங்க, லிப்ட்ல போக மாட்டாங்க, ஸோ நடந்துதான் போவாங்க, தனியா ரூம்ல இருக்கு. இது வந்து ஒரு போபியா ஃபார்ம் ஆகி போச்சு சார். 2 பேரும் சண்டை போடுறாங்க சார், ரத்தம் வருது, பார்த்துக்கிட்டு இருக்கவன் மயங்கி விடுறான். அது பொய்யா உண்மையா? உண்மை. அதே மாதிரிதான் இவங்களுக்கு இருக்கும். அந்த ஜெயிண்ட் வீல் சுத்தது இவங்களுக்கும் சுத்தல் வந்துருக்கு. ஆனால் பொய் கிடையாது. ஏன்னா காதுல தான் நிணநீர் இருக்குது, நம்ம பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. ஆனா இதுக்கு நாங்க ஒரே ஒரு இது சொல்றது, கண்டிப்பா எண்டோரிஃபைட்ஸ் இருக்காது பார்க்கணும். வெர்டின் டேப்லெட் அதிக அளவு சாப்பிடக்கூடாது. ஏன்னா வெர்டின் டேப்லெட் வந்து ஒன்லி செடேட்டிவ், தூக்க மாத்திர மாதிரி. ஆனா எக்ஸசைஸ் வில் சால்வ் தி ப்ராப்ளம். எக்ஸசைஸ் நாட் மேடத்துக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் மதுரைக்கு அனுப்பணும், கரகாட்டம் படம் யூடியூப்ல டாக்டர், சம்டைம் எனக்கு வந்து காதுல வந்து இந்த வண்டு சவுண்ட் வர்ற மாதிரி இருக்கு டாக்டர், ரிங்காரம் பண்ற மாதிரி இருக்கு. எதனால? அதுவும் அதுக்கு பேரும் டினிட்டஸ். சார் எனக்கு நிறைய இருக்கு, 5 இயர்ஸா இருக்கு சார். இது நிறைய பேர் எல்லாமே ஃபோபியா தான். டாக்டர் சொல்றாங்க பிகாஸ் ஆஃப் சம் மெடிசன், ஐ டோன்ட் நோ. இல்ல, ஆனா வந்து நம்ம அதுக்கு காரணம் என்னது? இது இப்ப இந்த ஃபேன் சத்தம் போடுதுன்னா என்ன அர்த்தம்? ஆமா, ஆயில் கம்மியா போச்சு, உள்ள ஃபிரிக்ஷன் ஆகி போச்சு, ஸ்லோவா டெஃபனஸ் உருவாகும். அது மாதிரி இருக்கிறதுக்கு ஈஸ்டேஷன் டியூபை ஓபன் பண்ணணும். ஈஸ்டேஷன் டியூபை ஓபன் பண்றது எப்படி? மூக்க பிடிச்சிட்டு எச்ச விழுங்க, நின்று போகும். காது வந்து அடைக்குதா இல்லையா? அடைச்சா நின்று போகும். மூக்க பிடிச்சிட்டு எச்ச விழுங்கணும், திங்கணும் அல்லது ப்ளோ பண்ணணும். மூக்க பிடிச்சிட்டு அப்படின்னு ப்ளோ பண்ணணும். அதாவது இந்த நிலைமை, இந்த மயக்கம் வர்றது, காதல் வர்றது எல்லாமே பிளைட்ல வரும். சிலருக்கு பிளைட்ல நம்ம என்ன நினைக்கிறோம், இது பிரஷரைஸ் ஏர்கிராப்ட். இப்ப காதுல பஞ்சு எல்லாம் கொடுக்கறது இல்ல, திங்கிறதுக்கு முட்டாய் எல்லாம் கொடுக்கறது இல்ல. ஆனா அது வேணும் வேணும் வேணும். கண்டிப்பா பிளைட்ல போகல நம்ம கண்டிப்பா பஞ்சு வச்சுக்கணும். நம்ம கண்டிப்பா முட்டாய் கொண்டு போகணும். சோலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோலோ பண்ணாதான் பிரஷர் வந்து ஈக்குவலைஸ் ஆகும். பிரஷர் ஈக்குவலைஸ் ஆகலைன்னா காலை ஃபிளைட்ல இருந்து இறங்கின உடனே உங்களுக்கு மயக்கம் தான் வரும். ஸோ கண்டிப்பா ஏர்ஹோஸ்ட்ல சொல்லி மிட்டாய் வாங்கி சாப்பிடணும், அல்லது நம்ம பாக்கெட்ல மிட்டாய் வச்சுக்கிட வேண்டியதுதான். மிட்டாய் பஞ்சு வச்சுக்கணும். நீங்க உங்களுக்கு சவுண்ட் வர சமயத்துல நீங்க யூ ஹேவ் டு சாலோ அண்ட் இன்ஹலேஷன் யூ ஹேவ் டு டு இட். ஈஸ்டேஷன் டியூபை ஓபன் பண்ணணும். சார், எனக்கு invariably when I go on flight காது வலிக்கும். This time I asked for sweet. They gave me hot water, warm water. அது சார், எப்பவுமே நமக்கு நம்ம உடம்பு டயர்டாச்சுன்னா ஹாட் வாட்டர் சாப்பிட்டா நல்லா இருக்கும். மூச்சு விட முடியலன்னா ஹாட் வாட்டர் சாப்பிட்டா நல்லா இருக்கும். டைலட்டேஷன் 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 எல்லா டியூபும் டைலேட் பண்ணும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹாட் வாட்டர் எப்பவுமே நமக்கு நல்லது. அவங்க அதான் போட்டு கொடுத்தாங்க. வெரி குட் சார், தேங்க்ஸ், கிரேட். தெரிஞ்சவங்க உண்மையிலே இருக்குது. இந்த ஸ்டாமரிங் வந்து நல்லா பாடுவாங்க. சொல்றேன், அதாவது there is a delay between what they speak and what the brain formulated. That is the cause for stammering. See, the pneumophobia மாதிரி உலக அளவுல ஸ்டாமரையும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. உலக அளவுல நிரந்தரமான ட்ரீட்மெண்ட் இல்லவே
இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அவங்க மனநிலையை பொறுத்து இருக்குது தவிர இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை. இப்ப நமக்கே திக்குவாய் வரும். ஒரு ஆள் 4 தடவை நம்மளை அடிச்சுட்டான்னு வச்சுக்கிடுவோம், நம்ம கோபப்பட்டு பேசினா திக்குமா திக்காதா? திக்கும். அந்த நிலைமை தான். வீட்டுல ஒன்றையும் சேர்ந்துறாங்க. புது ஆளை பார்த்து ஏன்னா வீட்டுல வராது, புது ஆளை பார்த்து பாடகர்கள் நல்லா பாடுவாங்க, இப்படி எல்லாம் இருக்கதான் செய்யுது. Some of the problem we are not able to solve it. Some of the persons who are having stammering while speaking, they don't have the stammering while singing. அது already registered in the brain easy. When it is not so, there is a delay in information from the brain and what they act. Doctor, what is the significance? கூழாங்கல்ல போட்டு பேச சொல்றாங்க, பண்ண சொல்றாங்க. ஓப்பன் ஏர்ல தான் பண்ண சொல்றாங்க. சார் இது அன்னைக்கே இருந்தது. செம்மங்குடி சீனிவாச ஐயருக்கு சரியா பாட முடியல. அவருக்கு என்ன செய்தாங்க? அவருக்கு ஆபரேட் பண்ணல. லோக்கல் நாடுகள் இருந்தது. அவர் கேரளாவில் கோயிலுக்கு போனாரு. கோயிலுக்கு போய் கழுத்தளவு தண்ணியில நின்று சாதகம் பண்ணாரு. சாதகம் பண்ணதுல என்ன பண்ணாரு? கடவுளை திட்டுனாரு. நான் உனக்காக சேவை செய்துட்டு இருக்கேன், என் குரலை இப்படி கெடுத்துட்டேன்னு 10 நாள்ல தெரியா போச்சு. அதாவது அதெல்லாம் நான் பேசிக்கா சொல்றேன். நம்ம எல்லாருமே வோக்கல் கார்டை யூஸ் பண்ணி பேசக்கூடாது. அடித்தொண்டையில் பேசக்கூடாது. அடித்தொண்டையில பேசினேன்னா குரல் கெட்டு போகும். அண்ணாக்குல பேசணும். அண்ணாக்குல பேசுவது எப்படி? அதான் குளங்கள்ல போட்டா அண்ணாக்கும் உள்ளே அகண்ட வழி காட்டி புண்ணாக்கி என்னை படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. மௌனியாய் கல்வோல் மலராக இருந்தாயே மௌனம் இது ஆகுமோ, என் வாயில் குளங்களை போட்டு என் பிழை சரி செய்ததே அப்படின்னு நம்ம இலக்கியத்துல. ஆனா இப்படி நீங்க இப்படி கூடங்களை போட்டு தெரியாதுன்னு சொல்லி இன்னைக்கு மாடல் ஒழுங்குல பேச முடியுமா? முடியாத நிலைமையில இருக்கும். தமிழ் இலக்கியம் நிறைய காப்பியம் என்னென்னமோ சொல்றீங்க. சூப்பர் ஸ்பெஷலைஸ் இல்ல நம்ம பேசிக்கா நம்ம தமிழ் இலக்கியங்களையும் பாட புத்தகத்துல நமக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அது தமிழ் மட்டுமல்ல, ஒவ்வொரு இலக்கியத்திலயும் இருக்கும். மலையாளத்திலயும் இருக்கும், தெலுங்குலயும் இருக்கும், கன்னடாவிலும் இருக்கும், ஹிந்திலயும் இருக்கும். அதாவது நான் ரொம்ப சுதேசிய விரும்புறேன் சார். ஆனா இன்னைக்கு போய் கடையில போய் வெளியே போய் கேட்டா இப்போ ஒரு தோசை கிடைக்குமா, ஒரு இட்லி கிடைக்குமா? கிடைக்கவே கிடையாது. பர்கர் தான் கிடைக்கும். இல்ல இந்த உலகம் மாறி போச்சது. நம்ம இப்ப நீங்க ட்ரெஸ் போட்டதே இன்னும் கொஞ்ச நாள்ல மாத்துருக்கீங்க, பேண்ட் போட்டு வருவீங்க. அதெல்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது. பட் என்ன பண்றது? பேண்ட் போட்ட உடனே காற்று இல்லைன்னு சொல்லிட்டு அங்க ஓட்டம் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? தனி மனிதனின் சுதந்திரத்துல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இதான் ஒண்ணு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தனி மனிதனின் உரிமைகளில் யாருக்கும் தலையிடுவதில் சுதந்திரமே, அப்பா அம்மாவுக்கு கூட உரிமை கிடையாது. ஆனா சுதேசி நம்ம விடவே கூடாது. சுதேசிய நம்ம எப்படி நம்ம ஃபுட்டு இட்லி சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இட்லி தோசையில நோய் வருது, நோய் வருது, நோய் வருது. கேன்சர் ஒரு போட்டாங்களே தமிழ்நாட்டுல 1 லட்சம், போன வருஷம் ஏதோ 1 லட்சம் பேர் ஜாஸ்தியா கேன்சர் வந்துட்டு சொன்னாங்க. கேன்சருக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பிஸ்ஸா, மட்டன், சிக்கன், அது இது இதெல்லாம் காரணம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா மெயினா இன்னைக்கு ரேடியேஷன் தான். அது வெளியே சொல்ல முடியுமா? சார் என் கையில ஒரு வாட்சி போட்டிருக்கேன், நான் எவ்வளவு தூரம் நடந்ததுன்னு சொல்லுது. சும்மா சொல்லுதா? பாக்கெட் எல்லாருக்கும் பாக்கெட்லயும் செல்போன் இருக்குது. அது சும்மா காணிக்குதான் டைம். இங்க என்ன கிரிக்கெட்ல என்ன நடக்குன்னே உடனே வந்துகிட்டு இருக்கு. சும்மா வருதா? ரேடியேஷன் 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 நம்ம இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நம்ம உணவு பழக்கம் அது இதுன்னு சொல்றதை விட இன்னைக்கு ரேடியேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. So we are prone for more cancers.
அதாவது ஓரல் கேன்சர் வந்து முதல்ல உலகத்திலேயே எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஓரல் கேன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா புகையில வாயில வச்சுக்கிட்டே தூங்கிடுவாங்க. கேதரின் போத்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் ஓரல் கேன்சருக்கு புகையிலை காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு போலதான் சிகரெட் வந்தது. சிகரெட்டை இப்போ ஒழிக்கணும்னு பாக்குறாங்க. அது பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஒழிச்சிருக்காங்க. அப்போ ட்ரிங்க்ஸ் தான் காரணம்ங்கிறாங்க. அதெல்லாம் அதிக காரணம் சார். இன்னைக்கு சும்மா நம்ம தமாசுக்கு சொல்றோம். அந்த காலத்துல ரோட்ல ட்ரிங்க்ஸ் குடிச்சு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு யாராவது கத்துறாங்களா சார்? சும்மா சொல்லி பாருங்க. ஒரு ஆள் கிடையாது சார். நான் சும்மா ஃப்ராங்கா சொல்றேன். முன்ன 20 வருஷத்துக்கு முன்னால ரோட்ல கத்திட்டு போவாங்க சார். இப்ப யாரு சார் கத்துறா? ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு சும்மா எது ட்ரிங்க்ஸ் போய் சொல்றாங்க. இன்னைக்கு மாணவர்கள் லேடிஸ் எல்லாம் அதெல்லாம் தே ஆர் வெரி ஸ்மார்ட். நம்ம சும்மா ட்ரிங்க்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி யாரோ கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர என் முறையில அதெல்லாம் ஒரு பெரிய நோய்க்கு காரணம்னு என்னால சொல்ல முடியல. வென்ட்ராகுலிசம் பண்றாங்க. அது எப்படி? என்ன சார் வென்ட்ராகுலிசம்? பொம்மை ஆமா, அது வென்ட்ரலோக்கி சரி. அதுவும் ஒரு அதான் இது மாதிரி பேசுறதுதான். இந்த கையில அசைக்க மாதிரி உங்களை மெமரைஸ் பண்றது தவிர கையினால பேசுறது கிடையாது. அவங்களே வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுவாங்க. வாய்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? அது வாய்ஸ் பிளண்டிங் வித் மோமெண்ட் ஆஃப் தி ரீச். அது ஒரு கலை. லைவ் டிமான்ஸ்ட்ரேஷனே எனக்கு காமிச்சிருக்காங்க. போயிருக்கும் போது இந்த பேஷண்ட்ஸ் 2-3 பேர் வந்து என்ட்ரி பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் தான் என்ட்ரி பண்ணாங்க. லைவ் வீடியோ எப்படி வந்தாங்கன்னா அவங்க கேள்விப்பட்டு வந்தாங்க. பேப்பர்லாம் படிக்கலையா, யாரோ பக்கத்து ஊர்ல யாராவது ஒருத்தர் வந்தாங்க, அவனுக்கு இந்த கீச்சு பொருள் ஆகி அவன் குணமாகி நான் வந்தேன் அப்படின்னு வந்து அவர் மேலேயே ரூம் கொடுத்து ரீசனபிள் ரெண்ட் கொடுத்து அங்கேயே இருக்காங்க. 3 வாரம் 2 வாரமா இங்க இருக்காங்க. 300 rupees வந்து இங்க வராங்க. அவங்க ஒவ்வொரு வாரமும் அவங்களுடைய ப்ராக்ரஸ் காமிச்சாங்க. ஒவ்வொரு வாரமும் அவங்க பண்ணதுக்கு அப்புறம் உண்மையிலேயே குரலே மாறி போயிட்டாங்க. வந்ததுக்கும் அந்த இதுக்கும் ரியல் இருந்தால எக்ஸலன்ட் ஜாப். இது வந்து சார் நீங்க பேப்பர்ல அமெரிக்கால பிரசன்ட் பண்ணீங்களே, அது என்ன சொல்றாங்க அங்க? ஆல்ரெடி அந்த பிலீவ் இருக்கு. எல்லாமே தொண்டை இல்ல அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணா ஒரு பெரிய அளவுக்கு போகும்னு நம்பிக்கை இருக்குது. இது நம்புறாங்களா? நீங்க பேசுறத அதுக்கு வேற மாதிரி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்றாங்களா? அதாவது உடனே நம்பணும்னு கிடையாது இல்லையா? அதுதான் ஒரு பிலீஃப் இருக்குது. இது ஓரளவு அவங்க எக்ஸப்ட் பண்ணக்கூடிய நிலைமை வந்துட்டு இல்லையா? You must treat more of American boys, youngsters, teenagers. ரொம்ப லைவ். அவங்க பையன் அவங்களுடைய முகத்தை பார்க்கணும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க. அவ்வளவு தூரம் அவனுக்கு கேள்வி பண்ணுவாங்க ஸ்கூல்ல. ஏன்னா நீ வந்து ஆணா இருக்கே, பெண் குரல்ல பேசுறேன்னு. இப்போ வந்து நாங்க கான்ஃபிடண்டா போவோம் அப்படின்னாங்க, நல்லா படிப்போம் அப்படிங்கிற ஒரு இது வந்து. ஆனா இப்ப நிறைய பேருக்கு இருக்குது. ஆனா இந்த அவேர்னஸ் இல்லை. இங்க வரணும் மாதிரி இருக்குதுன்னு. அடித்தொண்டையில பேசாம எப்படி பேசுறேன்? நம்ம டீச்சர் சோ கொஞ்சம் நீங்க வாங்க மேடம், சாட்டர்டே வாங்க, நான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன். அதான் பேசுவது ட்ரைனிங் கொடுக்கணும். எல்லாமே ஒரு நாள் வராது. நீங்க பார்த்துருப்பீங்கம்மா. நம்ம வந்து கர்நாடிக் சிங்கர்ஸ் வயசாக அவங்க குரல் நல்லா இருக்கு. இன்னைக்கு உள்ள பாடல்கள் அந்த கர்நாடிக் சிங்கர்ஸ் வயசானவர்களுக்கு பாட்டு நல்லா இருக்குது. ஆனா யங்ஸ்டர்ஸ் பாடுறவங்க கொஞ்ச நாள்லயே அவுட் ஆயிடுறாங்க. அது அந்த பிராக்டிஸ் இல்லாதனால சார் இவ்வளவு தூரம் கேட்டது. சனிக்கிழமை சாட்டர்டே
Saturday. 4 o'clock. Every Saturday. Every Saturday. Every Saturday. Every Saturday.